இப்போ நான் உங்கள் அட்வொகேஷன் இருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேர் கேட்டதான், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் வீடியோவில் நான் இது வரைக்கும் போட்டதில்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குற்ற வழக்கில் ஏதாவது உங்கள் மேலே எஃப்ஐஆர் இருந்துச்சுன்னா, அவங்க துறை ரீதியாக நிறைய பேர் கேட்குறாங்க, கிளைண்ட்லாம் கேட்குறாங்க. எஃப்ஐஆர் பதிஞ்சிச்சுன்னா, சப்போஸ் ஒரு கம்பெனியில் இருக்கீங்கன்னா அவங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண மாட்டாங்க. அதுவே வேற ஒரு கம்பெனிக்கு போகும்போது அந்த ஆள் எப்படி, அந்த அந்த கேண்டிடேட் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதாவது அந்த பொசிஷனுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க, செலக்ட் ஆகிட்டீங்கன்னா வெரிஃபிகேஷன் வருவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படின்னா பாஸ்போர்ட்டு இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் வர மாதிரி போலீஸ்காரங்க சொல்லி வருவாங்க. கம்பெனிக்காரங்க போலீஸ்காரங்கள்ட்ட இவங்க நடத்தி எப்படி இருக்கு, இவங்களுக்கு பின்னணி எப்படி இருக்கு, குற்றங்கள் எதுவும் இருக்காது, அதை வச்சு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குற்ற வழக்கல் நிலுவையில் இருந்தா, அதாவது பெண்டிங் எதுவும் இருந்துச்சுன்னா துறை ரீதியா அந்த கம்பெனிக்காரங்க கம்பெனி என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் அது பிரகாரம் எடுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஒன்று சஸ்பென்ஷன், இல்லை வேலையை விட்டு தூக்கலாம். அந்த கம்பெனிக்கு எப்படி ரூல்ஸ்ன்ற விஷயம் அது மாதிரி. ஆக்சுவலி நார்மலாக ஒரு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கீங்க, அந்த கம்பெனி சர்ச் பண்ண மாட்டாங்க உங்கள் பேக்ரவுண்ட் விஷயம். நீங்கள் வேற ஒரு புது கம்பெனிக்கு போகும்போது அந்த கம்பெனியில் வேலைக்கு எடுக்கிறவங்க தான் சர்ச் பண்ணுவாங்களே தவிர ஆல்ரெடி பார்த்துருக்க கம்பெனியில் மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேர் எக்ஸம்ஷன், எல்லா கோர்ட்டுமே எக்ஸம்ஷன் இருந்தால் பாஸ்போர்ட் ஆகட்டும் என்ன விஷயமா இருக்கும் 498A எக்ஸம்ஷன் இருந்துச்சு, சரிங்களா. இப்போ என்னன்னா கோர்ட்டை முன் அதாவது கல்யாணம் இருந்துச்சுன்னா அவங்க ஹஸ்பண்டு அவங்க அப்பா அம்மா மட்டும் மேலே, அவங்க அப்பா அம்மா மேலே தப்பு இருந்தால் மட்டும் ஃபைல் பண்ணுங்க. ஆனால் கூட அக்கா தங்கச்சி எந்தெந்த ஊர்லேயே இருக்கவங்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்படி இருந்த போதும் எல்லாருமே அக்கா தங்கச்சி சொந்தக்காரங்க மேலே போட்டாலும் 498 அதாவது வரதட்சணை கொடுமை இருந்துச்சுன்னா எந்த ஒரு துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கூடாதுன்னு பல ஹைகோர்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். அதாவது குடும்ப பிரச்சனை வரதட்சணை கொடுமைன்னு அவங்க சொல்லியிருக்குது. அப்படி இருக்கும்போது இது ஒரு குற்ற வழக்கா, பொது நல குற்ற வழக்கா, அதாவது திருட்டு கொலை இந்த மாதிரி குற்ற வழக்கு, கற்பழிப்பு இந்த மாதிரி பொது நல குற்ற வழக்கா வராது. வரதட்சணை கொடுமையும் குற்ற வழக்கு தாங்க. ஆனா பொதுநல குற்ற வழக்கும் குடும்ப சண்டைகள் குற்ற வழக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா 498 அந்த காலத்துல அவ்வளோ பேர் யார் யார் இருக்காங்களோ கிடைச்ச பேர்லாம் போட்டுருவாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா கம்பெனிலையும் ஹைகோர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 498 வரதட்சணை கொடுமை போட்டிருந்தாங்கன்னா கம்பெனில எந்த ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, இதுக்கு ஒரு குடும்ப சண்டை, அதனால எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப கோர்ட் முன் அவங்க ஹஸ்பண்டு அவங்க அப்பா அம்மா மேல தப்பு இருந்தா மட்டுமே பண்ணுங்க. இதுக்காக தூரம் சொன்னோம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பெரியப்பா ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் சேர்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. அதாவது பேர் தெரிஞ்சவங்க உங்க கல்யாணத்தில் அட்டன் பண்ணதுக்காக சேர்க்கக்கூடாதுங்க. பிரச்சனை உண்மையா இருந்தா மட்டும். பழசெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 பேர் 12 பேர் 18 பேர்லாம் சேர்த்தாங்க எஃப்ஐஆர்ல. இப்போ மேக்சிமம் 4 பேருங்க. அதாவது அவங்க புருஷனோட எத்தனை பேர் பிறந்தாங்களோ அவங்க மேக்சிமம் அதுவும் சேர்ந்தாங்க. இல்லாட்டி அப்பா அம்மா மட்டும்தான். அந்த மாதிரி இருக்க கண்டிஷன்ல எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல எந்த ஒரு கம்பெனி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனால் குற்ற வழக்குகள் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை இந்த மாதிரி சமூக நல குற்ற வழக்குகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எடுப்பாங்க. அதாவது நீங்க எந்த கம்பெனியில் வேலை பார்த்துறீங்களோ அவங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்க ஒரு புது கம்பெனிக்கு போனீங்கன்னா அந்த கம்பெனி கண்டிப்பா பண்ணுவாங்க. அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க எடுக்காம நிராகரிக்கலாம், கம்பெனிக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் போட்டோ பாருங்க. ஆக்சுவலி உங்க மேல இருந்தா கூட பழைய கம்பெனி வெரிஃபிகேஷன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் எந்த கம்பெனியும் வேலை பார்க்குற ஒருத்தவங்கள பண்ண மாட்டாங்க. அது நீங்க ஆல்ரெடி வேலை பார்த்துருக்கோம், இன்னைக்கு ஏதாச்சும் எஃப்ஐஆர் ஆயிடுச்சுன்னா இதுக்கு மேல பண்றது இல்லை, பண்ணக்கூடாது இல்லை, பண்றது இல்லை, அவங்க பழக்கம் இல்லை, புதுசாக வரவங்கள பண்ணுவாங்க. அதனால போட்டோ பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.